மேம் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் பற்றி சொல்லுங்க மேம். இது நல்ல கொஸ்டின். இப்போ ப்ரீபயோட்டிக் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம கட்ஸில் வந்து நிறைய குட் ஃபேக்டரியா இருக்கும். அதுக்கு தேவையான ஃபுட்டு தான் வந்து ப்ரீபயோட்டிக். இதில் வந்து இன்சாலிபிள் ஃபைபர் வந்து நிறையா இருக்கும். அப்படி உள்ள ஃபுட்டை நம்ம எடுக்கையில் அதில் உள்ள சத்தை இந்த பாக்டீரியா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனும் இல்லாமல் பார்த்துக்குறோம். நம்ம எலிமினேஷன் ப்ராசஸும் கரெக்டாக நடக்கிறதுக்கு இந்த குட் ஃபேக்டரியா நிறைய ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த இன்சாலிபிள் ஃபைபர் உள்ள ஃபுட்டு எதில் இருக்குன்னா நம்ம பாதாமில் இருக்குது, வெள்ளைப்பூடு, இஞ்சி, கீரை வெரைட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முழு தானியங்கள், இப்போ முளைக்கட்டியெல்லாம் எடுக்கிறோம்ல, அதில் உள்ள ஃபைபர் வந்து இதுக்கு அவ்வளோ நல்லது. அதனால் முழு தானியங்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபுட்டில் வந்து நிறைய ப்ரீபயோட்டிக் இருக்கும். இதில் உள்ள சத்தையும் இந்த பாக்டீரியா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நம்ம உடம்பையும் அது நல்ல இன்ஃப்ளமேஷன் இல்லாமலும் பார்த்துக்கிறோம். எலிமினேஷன் ப்ராசஸும் நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ப்ரோபயோட்டிக் அப்படின்னா குட் ஃபேக்டரியா ஃபார்ம் பண்ணுறது. நிறைய குட் ஃபேக்டரியா நம்ம கட்ஸில் உருவானாலே இந்த மாதிரி நல்ல ப்ராசஸ் நடக்கும். அதனால நம்ம வந்து அதை ப்ரமோட் பண்ணுறது. இப்போ குட் ஃபேக்டரியா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து இப்போ மோர், தயிர், பிக்கிள், அதுக்கப்புறம் கம்பூச்சாங்கிற ஒரு டீ, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு எடுக்கிறது, ஆப்பிள் சைடர் வினிகர் இப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் எடுக்கையில் உங்கள் கட்ஸில் வந்து குட் ஃபேக்டரியோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அது ஜாஸ்தி ஆச்சுனாலே நமக்கு வந்து நியூட்ரியன் அப்சர்வ் ஆகிறது எல்லாமே இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்லாம், உங்களுக்கு ஃபீவர், சளி, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறீங்கன்னா நமக்கு கட்ஸில் உள்ள பாக்டீரியா வந்து குறைஞ்சிரும். அப்போ இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாக்டீரியாவோட எண்ணிக்கை வந்து நல்லா கூடி நல்ல நியூட்ரியன் அப்சர்வ் ஆக ஹெல்ப் பண்ணும். இதுதான் ப்ரோபயோட்டிக்னா ப்ரீபயோட்டிக்னா அப்படிதான். இப்போ உங்கள் ஃபுட்டில் வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டு, ஃபைபரு, ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட கொஞ்சமாக நீங்கள் ப்ரோபயோட்டிக்கை ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்கள் கட்டு வந்து கட்கழுத்து நல்லாயிருக்கும். அதாவது நம்ம மோர் சாதம் எடுக்கலாம், இல்லை பழைய சாதம் ஆனியன் சேர்த்து எடுக்கலாம், இப்படி கொஞ்சோண்டு பிக்கிள் சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் நீங்கள் உங்கள் ப்ரோபயோட்டிக் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டீங்கனாலே உங்கள் ஹெல்த்து நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.